முக்கூடல் ஆட்டுச்சந்தை. முக்கூடல் ஆட்டுச்சந்தை. ₹4. எந்த ஊர் உங்களுக்கு? கிடா குட்டியா? செங்குட்டியா? எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? வீரவா. எவ்வளோ இது கிடா? எவ்வளவு கிடா? எவ்வளோ தம்பி? 15 ரூபா. 15 ரூபாயா? செங்குடாண்ணா கோயிலுக்கா? பாளையங்கோட்டையா? கோயிலுக்கு அனுப்புவீங்களோ? எவ்வளோ சார் ரேட்டு? எவ்வளோ சார்? 16,000 ரூபா. முக்கூடல் சந்தை எப்படி ரேட்டு பரவாயில்லாமல் இருக்கா சார்? கொஞ்சம் கூட தான். பாளையங்கோட்டையை விட? பாளையங்கோட்டைங்கிறத விட இது வந்து கிலோக்கு 1000 ரூபான்னாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ரூபா இருக்குன்னா 3 ரூபா கூட தான். 3 ரூபா கூட. கோயிலுக்கு கருங்கடானே அந்த ரேட் இல்லையா? கருங்கடானால அவங்களுக்கு தெரியுதுல, இந்த விசேஷ நாட்களில் சரி வைகாசி மாதம் கொடை வரும்னு தெரியும். அதை அவங்க கணக்கு பண்ணி ஆமாம் கருப்புக்கு தான் வாராங்கன்னாலே அந்த ரேட்டு. சரி சார். இதோட 25 கிலோ இருக்குது செம்பரி. அவர் அப்படியே 23 ரூபா சொல்கிறாரு, 21 ரூபா 22 ரூபா சொல்கிறாரு செம்பரி. ஆனால் அது ரேட்டு கம்மி. செம்பரினா ரேட்டு கம்மி. கருங்கடா எப்போதுமே ரேட் அதிகம். ஆனால் இங்கே கொஞ்சம் கூடுதல். சரி சார். எந்த ஊர் சார் உங்களுக்கு? ஸ்ரீவைகுண்டமா? ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து வரீங்களா? ஓ, அந்த மாராப்புண்ணே. மாராப்பு கட்டு மாராப்பா. கோயில் கணாச்சி எப்படி? இது எவ்வளோ ரேட்டு? இது 12,500. 12,500 ரூபா. ஓரளவு சௌரியமாக? ஓரளவு சௌரியமாக தான். அதாவது நேரத்துக்கு ஆமாம், நேரத்துக்குள்ள ரேட். ஆமாம். சரி, ரீசனபிள் தான். யூடியூப்ல இருக்கா? சரிண்ணாஜி. உங்களுக்கு எவ்வளோ தம்பி ரேட்டு? 12,000 ரூபாயா? கோயிலுக்கா? எந்த ஊருக்கு தம்பி உங்களுக்கு? பத்தமடைக்கா? சரி. என்ன ரேட்டு இது? எவ்வளோ ரேட்டு? 18,000. முக்கூடல் சந்தை எப்படி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கா? பரவாயில்ல. ஆனால் செம்பரியோட வரது ரொம்ப கம்மி. எந்த ஊர் தம்பி உங்களுக்கு? கல்லடை விழிச்சா? எவ்வளோ ரேட்டு இது? 15,000 ரூபா. கோயிலுக்கு அனுப்புறீங்களோ? சரி தம்பி. இது எவ்வளோ ஆச்சு ரேட்டு? ரேட்டு எவ்வளவு? 12,500 ரூபா. எது வரும் உங்களுக்கு? கல்லடை விழிச்சா? சரி. கோயிலுக்கு அனுப்புறீங்களோ? சரி. முக்கூடல் சந்தை எப்படி வரலாம்? பரவாயில்லாமல் இருக்கா? சரி தம்பி. அண்ணாச்சி உங்களுக்கு எந்த ஊர்னாச்சு? கல்லடை விழிச்சா? எவ்வளோனாச்சு ரேட்டு? 13,000 ரூபா என்னாச்சு? கோயிலுக்கு அனுப்புறீங்க. ரேட்டு எவ்வளோ சௌரியமாக தெரியுதா உங்களுக்கு? அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து வாங்கிக்கலாம். சரி. கிடாய்கள் நிறையா வரதுனால பார்த்து வாங்கிக்கலாம். நல்ல குட்டி பார்த்து வாங்கிக்கலாம். சரிண்ணாச்சி. வாங்கி போகிறீங்களோ? எவ்வளோ ரேட்டு இது? எவ்வளோ ரேட்டு? கோயிலுக்கா? எவ்வளோ ரேட்டு? 11. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர் தம்பி உங்களுக்கு? பழையப்பேட்டையா? எவ்வளோ தம்பி ரேட்டு இது? 15,000 ரூபா. கோயிலுக்குண்ணா? முக்கூடல் ரேட்டு எப்படி பரவாயில்லாமல் இருக்கா? சரி.
ஓகே. அண்ணாச்சி எந்த ஊர் ராஜா உங்களுக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? சரி சரி. டவுனுக்கு வாங்கிட்டு போறீங்களோ? எவ்வளோனாச்சு ரேட்டு? ரேட் எவ்வளோ? 30,000 ரூபா. நல்ல கிடாய் என்ன? ஜம்முன்னு உள்ள கிடாய். 40 சொன்னா அப்படியா? 30,000. வாங்கிட்டு போறீங்களோ? எவ்வளோ 3 குட்டியும்? 3 குட்டி எவ்வளோ? 12,000 ரூபா. வளர்க்குறதுக்கா? கிடா குட்டியா? ஆமாம், 3மே கிடா குட்டி. 3 கிடா குட்டி தான். ஓகே. கூடல் சந்தை. நம்ம பொறுப்பை கழிச்சு தான் இப்போ போட்டாவா? எந்த ஊர் தம்பி உனக்கு? எந்த ஊர்னாச்சு? பேட்டையா? எவ்வளோ 2 குட்டியும்? 10,000 ரூபா. அப்படி வளர்க்குறது வாங்கி போறீங்களோ? வளர்க்குறதுக்கு வாங்கி போறீங்க. அடிப்போம். கை மாறி 35,000 ரூபா சொல்கிறாங்களா? ஃபைனலாக என்ன வரலாம் கொடுப்பீங்க? 28 ரூபானால கொடுக்குறோன்றாப்ல. அடிக்கா வித்து வேண்டியதானா? 9 அடிக்கலாமா? கூடல் ஆட்டு சந்தை ரொம்ப ஜம்மு வச்சு ஒரு செங்கடா கூட
பாருங்க பாருங்க போட்டாரு ரெண்டாலுமே நல்லா பால் கொடுக்குறாரு. ரெண்டு ஆளுமே அவனுக்கு தம்பி 550 ரூபா ஜோடி 550 ரூபா. என்ன கோழி இது? சாணாலா. இது வான்கோழி ஜோடி எவ்வளோமா தம்பி? 1200 ரூபா. இது கின்னி கோழி எவ்வளோ தம்பி ஜோடி? கின்னி கோழி 600 ரூபாயா? இதில் கிடக்க வான்கோழி 700 ஜோடி. ஜோடி தானே? இது எவ்வளோமா தம்பி? இது என்ன கோழி இது? ஜோடி 300 ரூபாயா? என்ன கோழி இது? சோனாலி. இது இந்த வாத்து எப்படி தம்பி ஜோடி? இந்த வாத்து எப்படி தம்பி ஜோடி? 550 ரூபா ஜோடி. 550 ரூபா. கரெக்டு. அவருக்கு அதுக்குள்ளே போகணும் வந்து எவ்வளோ தம்பி ரேட்டு? 17,000 ரூபாயா? செங்கடா கோயிலுக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? பேட்டை. பேட்டை. அது எவ்வளவு? இது எவ்வளோ கொடுத்தா? எவ்வளோ? 12,000 ரூபாயா? சரி, அதுவும் பேட்டை தானா? பேட்டை தான். சரி சரி. கிடா எவ்வளோண்ணாச்சு? எவ்வளோ இது? 4,500 ரூபாயா? கிடா குட்டியாண்ணா? சரி. 11,000 ரூபாயா? எந்த ஊர் உங்களுக்கு? செவலா. எவ்வளோமா தம்பி? 1,500 ரூபாயா? கிடா குட்டியா? சரி சரி. எந்த ஊர் உனக்கு? ரைட். 15,000 ரூபாயா? கோயிலுக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? 13,500 கோயிலுக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊருமா தம்பி? பேட்டை. 1,500 ரூபா கோயிலுக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? சீதப்பநல்லூரா? எவ்வளோ தம்பி ரேட்டு இது? 11,000 ரூபா. கருங்கண்டாண்ணாச்சி? கோயிலுக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? பாப்பாக்குடியா? எவ்வளோண்ணாச்சு ரேட்டு செம்பரி? 11,000 ரூபாயா? எந்த ஊர் உங்களுக்கு? துப்பாக்குடி. அது கோழி எவ்வளோண்ணே? சாவல். சாவல் ரெண்டு எவ்வளவு? 1,500. எவ்வளோ 3 ஊட்டி எவ்வளோ தம்பி? 3 ஊட்டியா? 6 ரூபாயா? இதுக்கடா 10,000 ரூபாயா? கோயிலுக்கா?
எந்த ஊர் உங்களுக்கு? அரியநாயகபுரம். எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு எவ்வளோ இது கிடாய்? இது 16,500. 16,500. கோயிலுக்காண்ணா? எந்த ஊர்? சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கா? சரி. எந்த ஊர் உங்களுக்கு? தம்பி தம்பி எந்த ஊருமா உனக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? பாப்பாக்குடியா? எவ்வளோ ரேட்டு இது? எவ்வளோ? 11,500. எவ்வளோ ஆச்சு ரெண்டு குட்டியும்? ரெண்டு குட்டி எவ்வளவு? 7 ரூபா. கிடாயா பொட்டையா? ஒரு கிடா ஒரு பொட்டை. எவ்வளோ தம்பி ரெண்டு கிடாயும்? 8,000 ரூபாயா? வளர்க்குற வாங்கிக்கிறீங்களோ? எந்த ஊர் உங்களுக்கு? சடையபுரம். சரி. யூடியூப் சேனல் எவ்வளோ சார் கிடாய்? 15,000 ரூபா. கோயிலுக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? சரி ரைட்டு. கூடல் சந்தை அருமையான ஒரு சாவல். 2,200 சொல்லப்படா அண்ணாச்சி. எவ்வளோ? 10 ரூபாயா? செங்கடாண்ணா? எந்த ஊர் நாச்சு உங்களுக்கு? வெள்ளாங்குடி. எவ்வளோனாச்சு ரேட்டு? 15,500 ரூபா. சரி சரி. என்ன கோயிலுக்கு? என்ன கோயிலுக்குனாச்சு? கரையடி சொடலை. சரிண்ணாச்சி. 1000 ரூபாயா? கருங்கடா. எந்த கோயிலுனாச்சு? எந்த ஊர் உங்களுக்கு? அம்பையா? ரெண்டு ஆடு எவ்வளோ? 20,000 ரூபா ஆனது. இந்த ஆடு 9,500 $13,500 ரூபா. இந்த ஊர் உங்களுக்கு? ஆ. நாலு 600 ரூபாயா? 600 ரூபாண்ணா. பொட்டையா ஆனா? 2 பெட்டை 2 ஆணு. ஐயன் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறான். எவ்வளோ தம்பி ரெண்டு கிடாயும்? எவ்வளோ தம்பி? ஆ 8 ரூபா ஆகுனீங்களோ? அது செங்கடா இல்லை சாதா கடா தானே? சரி சரி. எவ்வளோனாச்சு இது ரேட்டு? எவ்வளோ ரேட்டு அண்ணாச்சி? எவ்வளோ? 150 ரூபாயா? சேவல்ண்ணா? இது எவ்வளோ ஒன்று? 2,500 கிடா குட்டி. அது செங்குட்டி? 4,500 4,500 இது. எந்த ஊர் தம்பி உனக்கு?